சரி, ஒரு எம்ப்ளாயருக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே சமயம் எந்த மாதிரி ட்ரைனிங் குடுத்தா எங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இப்போ எங்களுக்கு ஜாப் கேரண்டி அப்படிங்கிறது உங்களால குடுக்க முடியுமா? அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா நீங்க சொல்றத நாங்க எல்லாமே செஞ்சுடுறோம். தலைகீழ் நிக்கிறோமா? நிக்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்க? மாரத்தான் கோடிங் சொன்னீங்களே, ஒரிஜினல் மாரத்தான் கூட ஓடிடுறோம். ஆனா ஜாப் கேரண்டி, அஷ்யூரன்ஸ் உங்களால குடுக்க முடியுமா? இது எல்லா ஸ்டூடெண்ட்டும் கேட்குற கேள்வி தான். நீங்க கேட்கறதுல தப்பு இல்லை. கேரண்டின்ற வார்த்தையில என்னால தர முடியாது. நான் மட்டும் இல்ல, யாராலுமே தர முடியாது. கேரண்டின்றது லீகல் டேர்ம். அது கொடுக்கறது ஒரு பிசினஸ்க்கு தப்பான விஷயமா இருக்கும். ஏன்னா இது என்ன மட்டும் பொறுத்து இல்ல, உங்களை பொறுத்தும் இருக்கு. நீங்க எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க, இத மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நான் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நாங்க என்ன பண்ண முடியும்னா எம்ப்ளாயர் அசிஸ்டன்ஸ் கொடுப்போம். ஓகே. அது எப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றது, மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்றது, அத மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவோம். ஓகே. அதை தவிர எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்கு. அவங்க தொடர்ந்து பல்வேறு கம்பெனிஸை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே. ஓகே. எங்ககிட்ட திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க நார்மல் ஃப்ரெஷர் எடுத்துக்காதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃப்ரெஷர் எடுத்துக்கங்க. அப்படின்னு சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃப்ரெஷர் நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஃப்ரெஷர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க. நீங்க எங்ககிட்ட எடுத்துக்கங்க. பல்வேறு கம்பெனிஸை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கும் இயல்பாவே எங்களுக்கு கான்டாக்ட் இருக்கு. இந்த பிசினஸ்ல ரொம்ப வருஷமா இருந்ததுனால எங்களுக்கு இயல்பாவே கான்டாக்ட் இருக்கு. ஸோ எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு வேலை வாங்கி தருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால ஜாப் அசிஸ்டன்ஸ் இருக்கும், ஜாப் கேரண்டி இருக்காது. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்.